வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. போதைப் பொருள் ஒழிப்பது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியுமே தவிர புலன் விசாரணை மேற்கொள்ள முடியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற 3வது நீதிபதி விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் மேலும் 300 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை. முதலமைச்சரின் உத்தரவின் கீழ் கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. துணை முதலமைச்சராக இருந்தபோது என்னிடம் அதிகாரங்கள் இல்லை. கொடநாடு வழக்கு குறித்து ஓ பன்னீர்செல்வம் கருத்து. முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். திருவாரூர் நீதிமன்றத்தில் 810 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இது குறித்து கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் ரோகிணி நம்முடன் இணைந்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலை குறித்து முதல்வர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சரோட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு ஆலோசனையில ஈடுபட்டாங்க. இவர்களோட சேர்ந்து தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா, உள்துறை செயலர் அமுதா IAS, காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால், IAS மற்றும் IPS அதிகாரிகள், இவர்களுடன் சேர்ந்து சிறைத்துறையை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குற்ற செயல்களை தடுப்பது, கஞ்சா, சாராயம் உள்ளிட்ட போதைப் பொருள் ஒழிப்பது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொத்து தொடர்பான குற்றங்கள், குடும்ப வன்முறை, பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் கடும் நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. மேலும் காவல்துறையினரின் பிரச்சனைகள், சீர்திருத்தங்கள் தொடர்பாகவும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ரோஹிணி. அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் 810 பக்க குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்துள்ளது. அதிமுகவின் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் 2015 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அவர் மீது ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிந்திருந்தது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜர் வீடு, அலுவலகம் உட்பட 49 இடங்களில் தீவிர சோதனை நடைபெற்றது. அவரது மகன் உள்ளிட்ட 6 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. திருவாரூர் மாவட்ட ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் வருமானத்திற்கு அதிகமாக 127 கோடி சொத்து சேர்த்த வழக்கில் 810 பக்க குற்றப்பத்திரிகையை லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்துள்ளது. மேலும் குற்றப்பத்திரிகையுடன் 18,000 ஆவணங்கள் பெட்டி பெட்டியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் 3வது நீதிபதி முன்பு விசாரணை நடைபெறுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தர செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3வது நீதிபதி CV கார்த்திகேயன் முன்பு செந்தில் பாலாஜியின் மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை நடைபெற்றது. செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர்கள் கபில் சிபில் மற்றும் RN இளங்கோ வாதாடினர். செந்தில் பாலாஜி கைது தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான விசாரணை இன்றும் நாளையும் நடைபெறும் என 3வது நீதிபதி கார்த்திகேயன் கடந்த 7ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன்படி இன்று விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் குற்றம் மூலம் பெற்ற பணத்தை வைத்திருப்பதாகவோ அதை மறைத்திருப்பதாகவோ எந்த ஆதாரங்களும் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே அமலாக்கத்துறையால் கைது செய்ய முடியும், ஆதாரங்கள் இல்லாமல் கைது செய்ய முடியாது என கேள்வி எழுப்பினர். அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியுமே தவிர புலன் விசாரணை மேற்கொள்ள முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளது. ஜூலை 7ஆம் தேதி உத்தரவை மேற்கோள் காட்டி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தால் அல்லது இடையீட்டு மனு தாக்கல் செய்தால் தாங்கள் தரப்பின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என அமலாக்கத்துறையினர் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. தமிழ்நாடு முழுவதும் 300 நியாய விலை கடைகளில் நாளை முதல் தக்காளி விற்பனை செய்ய போவதாக கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மழை மற்றும் வரத்து குறைவு காரணமாக தக்காளியின் விலை உச்சத்தை அடைந்துள்ளது. கோயம்பேடு சந்தையில் வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலையும் அதிகரித்துள்ளது.
இன்றைய நிலவரப்படி கோயம்பேடு மொத்த சந்தையில் 1 கிலோ தக்காளி விலை 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சில்லறை விற்பனையில் 10 ரூபாய் குறைந்து 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சின்ன வெங்காயம் விலை கிலோவுக்கு 20 ரூபாய் அதிகரித்து 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தக்காளி விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னையில் நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. சென்னையில் மட்டும் நியாய விலை கடைகள் மூலம் தக்காளி விற்பனை செய்யப்படும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் மேலும் 300 நியாய விலை கடைகளில் தக்காளி விற்பனை செய்யப்படும் என்று கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ளது. கொடநாடு வழக்கில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி போராட்டம் நடத்தப் போவதாக ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோடநாடு வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். துணை முதல்வராக இருந்தபோது தன்னிடம் அதிகாரங்கள் எதுவும் இல்லை என்பதால் கோடநாடு வழக்கில் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என அவர் தெரிவித்தார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மூளையாக செயல்பட்டவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என கூறினார். அதாவது துணை முதலமைச்சருக்கு அரசில் எந்தவித அதிகாரமும் இல்லை. நான் வைத்த துறையில் மட்டும்தான் எனக்கு அதிகாரம் வந்தது ஒழிய சட்டம் ஒழுங்குல காவல்துறை இதுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் எனக்கு இல்லை. அதை முழுமையாக கடைபிடிக்க முடிக்க விடுங்க. அதை முழுமையாக நடைமுறைப்படுத்திய பொறுப்பு யாரெல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறோ அவருக்கு தான் உண்டு. கோடநாடு வழக்கை விரைந்து விசாரிக்காததை கண்டித்து அனைத்து வருவாய் மாவட்டங்களிலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் அத்துடன் பாஜக கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க தனக்கு அழைப்பு வரவில்லை என தெரிவித்துள்ளார். பாஜக தலைவர்கள் பேசியிருக்காங்க கூட்டணிக்காக வேண்டி. இதுக்கு அழைப்பு வரல, அது கேள்விக்கு சொல்லிட்டீங்க வரலன்னு மறுபடியும் அது உள்ள போயிட்டு அப்படி திரிகிட்டே. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட நிலையில் புதிதாக பல்வேறு பொறுப்புகளுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். பின்னர் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட்டு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் தரப்பினர் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் மனு தாக்கல் செய்தனர். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. அதேபோல் எடப்பாடி பழனிசாமி நியமித்த புதிய நிர்வாகிகளை அங்கீகரித்தும் தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி, அவைத் தலைவராக தமிழ்மகன் உசேன், பொருளாளராக திண்டுக்கல் சீனிவாசன் என குறிப்பிட்டு தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 266வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள முத்துக்கோன் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்த வீரர் முத்துக்கோனின் 266வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பக்கத்தில் தமிழ் நிலத்தின் தலைவணங்கா வீரத்திற்கும் தலை சான்ற தியாகத்துக்கும் தன்னிகரற்ற அடையாளமாக விளங்கும் மாவீரர் அழகு முத்துக்கோன் என குறிப்பிட்டுள்ளார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இந்தியாவின் பல பகுதிகளும் கிளர்ந்தெழுவதற்கு முன்பே அதை செய்து விடுதலை போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த அழகு முத்துக்கோனின் வாழ்வும் போராட்டமும் என்றும் புகழ் மங்காது ஒளி வீசிடும் என்று பதிவிட்டுள்ளார். இதனிடையே கூட்டுறவுத்துறை சார்பில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் தாம்பரம் கிழக்கு, தாம்பரம் மேற்கு, குன்றத்தூர், அம்பத்தூர் உள்ளிட்ட 4 கிளைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு எதிரான வழக்குகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தினசரி விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவின்படி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கி வந்தது. ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை கடந்த 2019இல் ஒன்றிய அரசு ரத்து செய்த நிலையில்
இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் 23 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த சூழலில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு எதிரான வழக்கில் நேற்று ஒன்றிய அரசு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. இதனை அடுத்து ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்துக்கு எதிரான வழக்குகள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தினசரி விசாரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவி டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞர்களுடன் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசுடன் ஆளுநருக்கு இருந்து வரும் நிலைப்பாடு குறித்தும் சட்ட ஆலோசனைக்காகவும் ஒன்றிய அரசின் தலைமை வழக்கறிஞருடன் இந்த சந்திப்பு நடந்துள்ளது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஆளுநர் RN ரவி சந்தித்துள்ள நிலையில் இன்று தலைமை வழக்கறிஞருடன் ஆளுநர் சந்தித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநர் RN ரவி குறித்த நீண்ட புகார் கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்த நிலையில் ஆளுநரின் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. புதுக்கோட்டை அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தனது தாத்தா பாட்டியால் தாய் மற்றும் தங்கையின் உயிருக்கு ஆபத்து உள்ளது என கூறி ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி ஊராட்சியை சேர்ந்தவர் விஸ்வராஜ். இவர் 5ஆம் வகுப்பு படிக்கிறார். தனியாக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது தந்தை ராஜா வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் தாத்தா பாட்டி மற்றும் அத்தை ஆகியோர் தனது அம்மாவையும் தங்கையும் கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதாகவும் அவர்களிடம் இருந்து தனது அம்மாவையும் தங்கையும் காப்பாற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவன் தனியாக வந்து தனது தாயாரையும் தங்கையும் காப்பாற்ற வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிகழ்வு அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூரில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் குடும்ப நலம் இணை இயக்குநர் மாரிமுத்து, மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் செந்தில் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விளாத்திக்குளம் தொகுதியில் புதிய மதிமுக நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து கட்சியினர் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளராக ராஜசேகர் என்பவருக்கு கட்சியின் தலைமை சார்பில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளராக புதிதாக பொறுப்பேற்றுள்ள ராஜசேகர் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் விளாத்திக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மதிமுக கட்சியின் கொடி கம்பங்களில் கட்சி கொடியை ஏற்றி அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில் அமைந்துள்ள மதுக்கடையை அகற்ற கோரி பெண்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மதுக்கடையில் அமர்ந்து மது அருந்திவிட்டு அப்பகுதி பெண்களிடத்தில் தகராறில் ஈடுபடுவதோடு மது பாட்டில்களை தரையில் வீசி உடைப்பதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் இதுபோன்று தினந்தோறும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மதுக்கடையை அகற்ற கோரி பெரம்பலூர் ஆத்தூர் சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். போன வாரம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த டாஸ்மார்க்கை எடுக்க சொல்லி நாங்கள் மனு கொடுத்துட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. இந்த ஆத்தூர் ரோட்டை எடுத்துக்கிட்டா எங்களுக்கு குப்பை குழியும் நெட்டுக்கும் சுடுகாடும் என்ன இந்த டாஸ்மார்க் கடைங்க தாங்க எங்கள் ஆத்தூர் ரோட்டில் எங்களுக்கு இருக்குது. இந்த எரிவாயு இதில் எங்களுக்கு இதுவாக வருது, புகையாக வருது. நாங்கள் அதுக்கு முன்னாடியே மறியல் போட்டோம். அதுக்கும் எங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. என்ன இப்போ இதை கொண்டாந்து போட்டுக்கிட்டு நாங்கள் இப்போ ரோட்டில் போக முடியல, வர முடியல, துணி இல்லாத படுத்து கிடக்குறாங்க. என்ன ரோட்டில் விலக முடியல, இந்த பாருங்க காட்டுக்காரருக்கு நாங்கள் போக முடியல. என்ன இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்னங்க பண்ணுறது? போன வாரம் கொடுத்துட்டு வந்தோம். என்ன எதுன்னு எங்களுக்கு தக்க பதிலும் இல்லை, நடவடிக்கையும் எதுவும் எடுக்கல. இந்த நீங்கள் என்ன எங்களுக்கு பதில் சொல்கிறீங்க? நாங்கள் இன்னைக்கு சாலை மறியல் பண்ணுறோம். எங்களுக்கு டாஸ்மார்க்கை நாங்கள் எங்கேயும் வைக்க வேணாம்னு சொல்லலைங்க. இந்த இடத்த விட்டு எடுத்துக்குங்கன்னு சொல்கிறோம். சேலம் மாவட்டத்தில் 1 கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் வளாகத்தில் 50 லட்சம் மதிப்பீட்டில் வட்டார பொது சுகாதார ஆய்வுக்கூடம், மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புறநோயாளிகள் பிரிவு கட்டிடம் மற்றும் காடையாம்பட்டி அருகே சரக்கப்பிள்ளையூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 50 லட்சம் மதிப்பீட்டில் வட்டார பொது சுகாதார ஆய்வு கட்டிடம் உள்ளிட்ட கட்டிடங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டத்தையும் அவர் துவக்கி வைத்தார். இந்த விழாவில் சேலம் மாவட்ட வருவாய் அலுவலர் மேனகா, நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சோளிங்கர் அருகே போடப்பாறையில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த போடப்பாறையில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் சங்க மாநில நிர்வாகி அமிர்தவள்ளி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும், 10 வருடம் பணி முடித்த உதவியாளர்களுக்கும் தகுதி உள்ள அனைவருக்கும் எந்தவித நிபந்தனையும் இன்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும், மகப்பேறு விடுப்பு அரசு பெண் ஊழியர்களுக்கு வழங்குவது போல் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கும் 1 வருடம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட வெண்ணந்தூர் ஒன்றிய கழகம் சார்பில் மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை பதவி நீக்கம் செய்யுமாறு இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி 1 கோடி கையெழுத்துக்களை பதிவு செய்து அனுப்பும் நிகழ்வு மதிமுக சார்பில் நடைபெற்றது. இதனை திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் RM துரைசாமி கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் மதிமுக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் S சேகர், நாமக்கல் மதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் KK கணேசன், மதிமுக நாமக்கல் கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் நா ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மன்னார்குடியில் முதலமைச்சர் கோப்பை கூடை பந்தாட்ட போட்டியில் மாநிலத்தில் முதலிடம் பெற்ற தேசிய மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தேசிய மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான கூடை பந்தாட்ட போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்று 6 லட்சம் மதிப்பிலான காசோலையை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து பரிசு வென்ற அணியினருக்கு மன்னார்குடி அனைத்து கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், வர்த்தக சங்கத்தினர் பாராட்டு விழா நடத்தினர். பின்னர் வெற்றி பெற்ற வீரர்களை வெற்றி பரிசு பெற்ற கோப்பையுடன் ஊர்வலமாக மன்னார்குடி நகர் முழுவதும் தேசிய மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் அழைத்து சென்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதேபோல் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 43,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கம் காணப்பட்டு வரும் நிலையில் தங்கத்தின் விலையானது சற்று குறைந்து உள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 43,856 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை 5,482 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் வெள்ளியின் விலை கிராமிற்கு 30 காசுகள் உயர்ந்து 77 ரூபாய் 10 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 77,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஐஸ்லாந்தின் தலைநகர் ரெய்க்ஜோக்கின் அருகே எரிமலை ஒன்று வெடித்து நெருப்பு குழம்பை வெளியேற்றி வருகிறது.
ஐரோப்பா கண்டத்தில் சுறுசுறுப்பான அல்லது கண் விழித்திருக்கும் எரிமலைகளை அதிகம் கொண்ட நாடுகளில் ஒன்று ஐஸ்லாந்து ஆகும். இந்த நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரெக் ஜீன்ஸ் தீபகற்பத்தில் மலைப்பகுதியின் மேல் உள்ள சமதள பகுதியில் ஃபர்காதல்ஸ் ஃபயல் என்ற இந்த எரிமலை வெடித்துள்ளது. தலைநகரில் இருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தூரத்தில் எரிமலை வெடித்துள்ளதால் மலைப்பகுதிக்கு அருகில் வாழும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். கடந்த 4 நாட்களில் ஐஸ்லாந்தின் ரெக் ஜீன்ஸ் தீபகற்பத்தில் 4700 முறை நில அதிர்வு ஏற்பட்டதாக அந்த நாட்டு நிலநடுக்க ஆய்வு மையம் கூறியுள்ளது. எரிமலை வெடிக்க வாய்ப்பு இருப்பதாக முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஃபர்காதல்ஸ் ஃபயல் என்ற எரிமலை வெடித்து சிதறியுள்ளது. ஐஸ்லாந்தில் இந்த எரிமலை வெடிப்பு தொடர்ந்து 3வது ஆண்டாக ஏற்பட்டிருப்பது ஐரோப்பாவின் மொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ளது. லித்துவேனியா தலைநகரான வில்னிஸில் 2 நாட்கள் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். எதிர்காலத்தில் உக்ரைனை நேட்டோவில் இணைப்பது பற்றி இக்கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 31 நேட்டோ உறுப்பு நாடுகளும் உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த உள்ளன. ரஷ்யாவுடனான யுத்தம் முடிவுக்கு வந்ததும் நேட்டோவில் உக்ரைன் இணையலாம் என்ற அறிவிப்பை எதிர்பார்ப்பதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்வீடனை நேட்டோவில் இணைப்பதற்கு துருக்கி ஆதரவை வெளியிட்டுள்ளது. நீண்ட காலமாகவே குர்திஷ் பயங்கரவாதிகளை ஆதரிப்பதாக கூறி நேட்டோவில் இணைய விடாமல் ஸ்வீடனுக்கு துருக்கி முட்டுக்கட்டை போட்டு வந்தது. துருக்கியின் பாதுகாப்பு குறித்து தொடர்ந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து ஸ்வீடனை ஆதரிக்க துருக்கி முன் வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. போதைப் பொருள் ஒழிப்பது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுரை. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த முடியுமே தவிர புலன் விசாரணை மேற்கொள்ள முடியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆட்கொணர்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்ற 3வது நீதிபதி விசாரணை. தமிழ்நாடு முழுவதும் நாளை முதல் மேலும் 300 நியாய விலைக் கடைகளில் தக்காளி விற்பனை. முதலமைச்சரின் உத்தரவின் கீழ் கூட்டுறவுத்துறை அறிவிப்பு. துணை முதலமைச்சராக இருந்தபோது என்னிடம் அதிகாரங்கள் இல்லை. கொடநாடு வழக்கு குறித்து ஓ பன்னீர்செல்வம் கருத்து. முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். திருவாரூர் நீதிமன்றத்தில் 810 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.